வணக்கம். நான் ஜே.எம். பஷீர். இந்த 2024ஆம் ஆண்டு பிறந்திருக்கு. 2023ஆம் ஆண்டு நம்மகிட்ட இருந்து விடை பெற்றிருக்கு. என்னுடைய இந்த 2023ஆம் ஆண்டை நான் ஒரு வாட்டி ரீவைண்ட் பண்ணி பார்க்குறப்ப, நிறைய விஷயங்கள் கடந்து வந்திருக்கேன். நான் நினச்ச விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யணும்னு ஆசைப்பட்டு முயற்சி பண்ணேன். பட் என்னுடைய முயற்சிக்கு உறுதுணையாக இருந்த கடவுளுக்கும், என் அனைத்து நண்பர்களுக்கும், என் குடும்பத்திற்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நிறைய விஷயங்கள் என்னால் பண்ண முடியாமல் போச்சு இந்த 2023ல். அது முக்கியமாக தேசிய தலைவர் திரைப்படத்தினுடைய வெளியீடு அது 2023ல் பண்ணலான்ட்டு ரொம்ப முயற்சி பண்ணேன். அது ஐயாவினுடைய ஆசி 23ல் பண்ண முடியாமல் போன ஒரு சூழ்நிலை இருக்குது. பட் ஆனால் 2024ல் இந்த படம் நிச்சயம் வரும். ஏன்னா படத்தினுடைய எல்லா இதுவும் முடிஞ்சிருச்சு. படத்தினுடைய வெளியீடுக்காக நான் காத்துட்ருக்கோம். ரீரெக்கார்டிங் அண்ட் வெளியீடு அதுக்காக காத்துட்ருக்கோம். பட் அதுவும் இன்னும் ஒரு சில நாட்களில் முடிஞ்சிடும். இந்த எதிர்பார்ப்பு இந்த 2023ல் எனக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு அடுத்தது தான் அடுத்த ஸ்டெப் லைஃப்பில் வைக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ரொம்ப ஆவலாக இருந்தேன். என்னுடைய அடுத்த ஸ்டெப்ஸ் தேசிய தலைவர் படத்தின் வெளியீடுக்கு அப்புறம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நான் விரும்பினேன். அது ஏன்னு தெரியல, அந்த படம் வெளியிடாமல் தள்ளி போயிட்டுருக்கு. நிச்சயமாக இந்த வருஷம் அந்த படம் வந்துடும். அதனால் இந்த 2023ஐ நான் கடந்து வந்தது கொஞ்சம் கடுமையான ஆண்டாக தான் இருந்துச்சு. பட் பரவாயில்ல, வாழ்க்கையில் எதுவும் எளிதாக கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. எளிதாக கிடைக்கிறது எதுவும் நீண்ட நாள் நிலைக்காதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு எப்போவுமே எந்த விஷயமும் எளிதாக கிடைச்சது கிடையாது. அதே போல் தான் இதுவும். இந்த 2023ஐ நான் கடந்து 2024ல் அடி எடுத்து வச்சுருக்கேன். நிச்சயமாக இந்த ஆண்டு இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடையும். எல்லா திரைகளையும் தொடுகின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எனக்காக இந்த 2023ஆம் ஆண்டு எனக்கு ஒத்துழைத்த என் நண்பர்கள், என் உறவினர்கள், என் குடும்பத்தார், என்னுடைய ஊழியர்கள்னு சொல்லக்கூடாது, எனக்கு கூட என்னுடன் பயணித்த என்னுடைய நண்பர்கள், உங்கள் எல்லாருக்கும் இந்த 2023 எனக்காக உழைச்சவங்க அனைவருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பட் ஆனால் 2024 நம்மளுக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்புடன் இந்த ஆண்டு துவங்குது. பட் நடந்ததெல்லாம் நன்மைக்கு நினச்சிட்டு நடப்பதை நம்ம வெற்றியுடன் நடக்கணும். ஒவ்வொரு அடியையும் ஜாக்கிரதையாக வைக்கணும். நிறைய ஏமாற்றங்கள், வலிகள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள்லாம் நிறைந்த ஆண்டா 2023 இருந்துச்சு. எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் அந்த ஆண்டு அப்படிதான் போச்சு. இயற்கை பேரிடர், நிறைய நோய்கள், நம்ம கூட இருந்த நிறைய பேர் இப்போ இல்லாமல் போனது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு போகலாம். நிறைய பொருட்கள் இழந்தது, நம்முடைய தூக்கத்தை இழந்தது, நம்முடைய பொருட்களை இழந்தது எல்லாம் 2023ல் மிகப்பெரிய பாதிப்பை எல்லாருக்கும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. ஆனால் அந்த 2024 நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு விடியலுக்கான ஆண்டாக அமையணும். ஏன்னா ஒரு துன்பத்திற்கு அப்புறம் இன்பம்னு சொல்லுவாங்க. துன்பத்தை எல்லாம் நம்ம அனுபவிச்சிட்டோம் 2023ல். இனிமேல் வருகின்ற ஆண்டு இன்பமாக இருக்கும். நம்ம தொட்டதெல்லாம் தொடங்கும். நிச்சயமாக வாழ்க்கையினுடைய உயரத்திற்கு எட்டக்கூடிய இந்த ஆண்டாக இருக்கும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையின் அடுத்தபடியே இந்த திரைப்படம் வெற்றியாகணும், வெளியாகணும், வெற்றி பெறணும். இதுக்கு அடுத்தது தான் என்னுடைய அடுத்தபடி நான் என் லைஃப்பில் நினச்சிட்ருக்கேன். பட் நிச்சயமாக அது நடக்கும். ஏன்னா நிறைய நல்லவர்களுடைய பிரார்த்தனை, நண்பர்களுடைய துணை எல்லாம் எனக்கு இருக்குது. தொடர்ந்து கொடுத்துட்ருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த சமயத்தை நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதுபோக
என்னுடன் பயணிக்கும் என் அரசியல் நண்பர்கள், திரைப்பட நண்பர்கள், என்னுடைய தொழிலில் பங்கு பெற்றிருக்கிற என்னுடைய பார்ட்னர்ஸு மற்றும் ஆன்லைன் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் ஃப்ரெண்ட்ஸு, யூடியூப் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் எல்லாருக்கும் இந்த ஆண்டு மிகச்சிறந்த ஆண்டாக அமையணும். எல்லாரும் மாபெரும் வெற்றி அடையணும். உங்கள் லட்சியங்கள் என்னவோ அந்த லட்சியங்களை நீங்கள் அடையணும். நானும் அடைவேன். இனிமேல் நம்மளுடைய லைஃப் சக்ஸஸாக இருக்கணும்ன்ட்டு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.